வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி பிளான் 70 நாளைக்கானது இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு அழகாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது நமக்கு கடைசி வாய்ப்பு. படிக்கிறதுக்கு நமக்கு கடைசி வாய்ப்பு. இல்லை ஸ்டடி பிளான் இருக்குது. இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் படிக்கிறீங்க. அதை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னா 99 ரூபா பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா நீங்கள் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானை பார்த்துருவோம். பே பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு பே பண்ண வேண்டாம். இந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்க ஃபார் டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் டெஸ்ட் சீரீஸ். அதாவது இது நம்மளோட பேட்ச் மாடலில் கொடுத்த ஒரு ஸ்டடி பிளான். இதில் டேட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் மறந்துடுங்க. அழகா டே 1லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களால் ஒரு நாளைக்கு 2 டே ஸ்டடி பிளான் படிக்க முடியும் அப்படின்னாலும் ஓகே, படிங்க. இல்லை சார் என்னால் ஒரு நாளைக்கு 1 தான் படிக்க முடியும் அப்படின்னாலும் ஓகே. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு ஒரு 80 நாள் இருக்குது அரௌண்டு. ஓகேங்களா, நமக்கு ஒரு லாஸ்ட் 80 டேஸ் இவ்வளோ தான் நமக்கு இருக்கிற டேஸ் அரௌண்டாக நான் சொல்கிறேன். அதில் ஒரு 70 நாளில் நீங்கள் நாளையிலேருந்து சரி இல்லை இன்னிலேருந்து சரி எப்போ இருந்தாலும் ஓகே, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன் ஆனால் ஃபாலோ பண்ணலை. நான் ஸ்டடி பிளான் போட்டேன் பட் அது ஃபாலோ பண்ண முடியல. சார் நான் இன்ஸ்டியூட்டுக்கே போனேன், என்னால் அது சரியாக ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. சார் நான் டைம் இருந்துச்சு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் என்னோட டைமை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. உங்களுக்கு ஒரு 70 நாள்லேருந்து 80 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இந்த அட்டெம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, நீங்கள் அது கேட்ட ஒரு எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். சார் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, எது படிக்கணும்னு தெரியல, அது படிக்கணுமா இது படிக்கணுமா, என்ன சார் ஒரு 70 நாள் தான் சார் இருக்குது, எப்படி சார் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு ஸ்டடி பிளான் இப்போ டே 1னா இப்போ டே 1 இந்த டேட்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. டே 1 ஓகேங்களா. இப்போ டே 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் என்ன படிக்கணும், இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, டக்குன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டமா, ஓகே ஒரு வீடியோ கிளாஸ் பாருங்க. ஏன்னா இதான் கான்செப்டா, ரைட், ஓகே முடிஞ்சு போச்சு. இந்திய அரசியலமைப்பு. ஏன்னா இப்போ உட்காந்து நீங்கள் எல்லாமே உட்காந்து படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும், ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா. அதனால இம்பார்ட்டன்ட் என்னவோ அதுதான் இந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம். அதனால இப்போ தான் நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வீடியோ பாருங்க, கான்செப்டா ரைட், ஓகே முடிச்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ இதுக்கான உங்களுக்கு புக் பிடிஎஃப் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு 99 பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா இதுக்கான பேட்ச் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா, பேட்ச் கொடுத்துருவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இப்போ. ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பேட்ச் காட்டுறேன் நான். இது மாதிரி ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோமா. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி பிளான் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்து படிங்கப்பா. முடிஞ்சால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் ஒட்டி வைங்கப்பா. பார்க்கும் போதெல்லாம் படிக்கணும்னு தோணணும். ஓகேங்களா. ஸோ டே 1 இன்றைக்கி என்ன படிக்கணும், அதுக்கான உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 பேட்ச் வாட் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி இன்றைக்கி என்ன, ஓகேங்களா. ஸோ அதுக்கான உங்களுக்கு புக் பிடிஎஃப் போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷு, அதே போல் அதுக்கான வீடியோ கிளாஸ் நோன்பே நான் காட்டுறேன். ரீட் மோர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கிடையாது. ஏன்னா உங்களோட ஸ்டோரேஜ் பேஸ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறனாலாம். ஓகேங்களா, எல்லாமே ட்ரைவ் லிங்க் தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ் பிவிக்கு பிடிஎஃப், வெப் மெட்டீரியல் ரெஃபரன்ஸு, புரியுதுங்களா. ஸோ எல்லாமே இந்த குரூப் நம்ம பேட்ச்லேயே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்டடி பிளான் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று தேடி படித்தா அதுவே ஒரு டைமாக போயிடும். அதனால அளவு 100 ரூபா தானேங்க, ரைட்டுங்களா. அழகாக நம்ம ஜாயின் பண்ணி அழகாக நம்ம படித்தாலும் சரி, இல்லை நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் சார், அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ மண்டே டு சாட்டர்டே படிப்பீங்க, அப்போ அதுக்கான டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க சண்டே. ஓகேங்களா, சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 PM இல்லை 6:30 PM அது மாதிரி கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ 9 மணி 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓஎம்ஆரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். கொடுக்குற கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓஎம்ஆர் நிறைய பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுவீங்களோ அதே போல் எழுதிக்கோங்க, ரைட்டுங்களா. ஓகே, இது இப்போ டே 1க்கான வீடியோ கிளாஸஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய சேனல்லே யூடியூப் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இது எல்லாமே ஓகேங்களா. நம்ம சேனல்லையே லாட்ஸ் ஆஃப் இருக்குது, யூடியூப்லேயே லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோ கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸோ தினமும் இம்பார்ட்டண்ட்டான இந்த கீ ஷார்ட்ஸ் ஓகேங்களா அதுவுமே கொடுத்துரும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் கம்யூனிட்டி பேஜில் குவிஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதே போல் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். தினமும் குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். தினமும் கேட்குற கேள்விக்கு உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 10 கேள்வி கேட்குறோம், 10க்கு 10 அடிக்க முடியுதான்னு பாருங்கள். எல்லாம் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுக்கான இந்த ஸ்டடி பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கங்க. டேட்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் டே 1 டே 3 அப்படி அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இன்றைக்கி இல்லை நாளையிலேருந்து ஆரம்பித்தா கூட போதும், கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஏன்னா இப்போ உட்காந்து நம்ம எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், மோஸ்ட்லி கிளியர் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் வர இருக்கிறதுல நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பே பண்ணுறவங்க அந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்கள், வேறு எந்த நம்பருக்கும் வேண்டாம், ஓகேங்களா? ஐ வில் ஷோ யூ. ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ளே, ஓகேங்களா? வித்தின் 1 ஹவருக்குள்ளே குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க, ஓகே? உங்களுக்கு 2 குரூப் கொடுத்துருவோம். 1 குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி டெலகிராமில் எல்லாமே வந்து டே 1 டே 2 டே 3 எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா? அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு லிங்க்கும் கொடுத்துருவோம், அந்த ஒரு குரூப்பும் கொடுத்துருவோம். அப்புறம் நியூவாக ஒரு குரூப் இருக்குது. ஸோ 2 குரூப் கொடுத்துருவோம் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது இந்த வாய்ப்பு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்போ குரூப் 4 நமக்கு தெரிலங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.